இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். என்னாச்சு தனா? ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியுமான்னு தெரியல. அதுக்காக இவ்வளோ? இவர் மாயா கண்டிப்பா ஒரு ஐடியா பண்ணிருப்பா. நீ கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்குற. தனா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மாயா. மாயா, எல்லாம் ரெடியா? ஆல் ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரியப்பா வந்துருவாரு. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியும்ல? அதுல என்ன டவுட்? கண்டிப்பா இன்னைக்கு உன்ன பெரியப்பா பிளஸ் பண்ணுவாரு. அதுக்காக தானே இந்த ஊர் பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லி கோவில்ல சில செட்டப் எல்லாம் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெரியப்பா கையால உனக்கு அவர் வாங்கின கிஃப்டும் கொடுக்க போறாரு. கிஃப்டா? தனாவுக்காக பெரியப்பா ஒரு சுடிதார் வாங்கி வச்சிருக்காரு. ஓ, எல்லா பர்த்டேக்கும் அப்பா தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. இந்த தடவையும் அவர் எடுத்து வச்சிருக்காரு. ஆனா அதை யாருக்கும் தெரியாம வச்சிருக்காரு. அதையும் இன்னைக்கு அவர் கையால உனக்கு கொடுக்கற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். வா, நீ பல பிளான் பண்ணிருக்க போலயே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பெரியப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் வரேன். இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். அவ 100 வயசுக்கு மேல நல்லபடியா வாழணும். அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தப்பான ஒருத்தனை நம்பி அவ கூட போயிட்டா. அவனால அவளுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. எப்பவும் நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி. ஓம் குங்கும நாயகியே போற்றி. சுகலாம்பரதம் சாந்தயே சுகலாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோஷபாந்தியே. மாமா இங்க வாங்க. இதாங்க, நீங்க கொடுத்துக்கிட்டுருங்க. இதோ நான் வந்துடுறேன். மருமகளே, எப்பமா வந்த? மாமா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னம்மா சொல்லு. அந்த லைன்ல முகத்தை மூடிக்கிட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாள்ல, ஆமா, அது நம்ம தனாதான். நம்ம தானாவா? ஏய், அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. மச்சான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காளா? ஆமா மாமா. ஆ, இத பாத்தீங்களா? இது நீங்க என்கிட்ட கொடுத்த Dress. பெரியப்பா தனாவுக்காக வாங்கினது. இது அவர் கையாலே நாம தனாவுக்கு கொடுக்க வைக்கணும். இப்ப புரிஞ்சிருச்சு மருமகளே. அப்ப எல்லாமே ஒரு பிளான் தான் இல்ல? இப்ப என்ன, மச்சான் கையால இத தனாவுக்கு கொடுக்க வைக்கணும், அவ்வளவுதானே? குடுமா, நான் பாத்துக்கிறேன். குடு. ஒரு நிமிஷம். பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டியா? ஆமா மாமா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன, நீ சரி. தைரியமா இரு. நான் போய் கொடுத்துட்டு வர்றேன். நல்லா இரு, நல்லா இரு. நீண்ட ஆயுளோட நல்லா இரு. மச்சான், என்ன மச்சான்? ஒண்ணு இல்ல. மாயா, அப்பா கையால எனக்காக வாங்கின ட்ரெஸ் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டேன். இப்ப ஹாப்பி தானே? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. பிறந்த நாள் அதுவுமா?
என் பொண்ணு என் பக்கத்துல இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுவான். இப்போ எனக்கும் அவ கூட இருக்கணும்னு தோணுது. ஆனா அது முடியாம போச்சு பாத்தீங்களா? அவளுக்காக எவ்வளவோ செய்யணும், அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு என் மனசு துடிக்குது. ஆனா அவ கூட்டத்தோட கூட்டமா வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா. அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்பவே எனக்கு என் பொண்ணு புடிச்சுக்கிட்டு அழணும்னு தோணுச்சு. மச்சான், நீங்க ஆளாதீங்க மச்சான். தனா மேல நீங்க இவ்வளவு பாசமா இருக்கீங்களே மச்சான். இப்ப கூட ஒண்ணு இல்ல மச்சான், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், தனாவும் கதிரும் நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்க மச்சான். பழைய மாதிரி நம்ம எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் மச்சான். வேண்டாம். ஏன் மச்சான் இப்படி சொல்றீங்க? நான் வேண்டாம், அவ புருஷன் மட்டும் போதும்னு இந்த வீட்டை விட்டு போனால, அது அப்படியே இருக்கட்டும். ஐயோ, இந்த அப்பா என்னைக்கு முக்கியம்னு அவளுக்கு தோணுதோ, நான் சொன்ன மாதிரி அந்த கதிர் நல்லவன் இல்லைன்னு என்னைக்கு அவ உணர்றாளோ அன்னைக்கு அவ இந்த வீட்டுக்கு வரட்டும். மச்சான், தனாவை பிரிஞ்சு நீங்களும் தானே மச்சான் கஷ்டப்படுறீங்க. அது அவளுக்கு புரியலையே. என்னைக்கு இந்த அப்பாவோட பாசம் முக்கியம்னு அவ நினைக்கிறாளோ அப்பா அவ வரட்டும், அன்னைக்கு நான் அவளை ஏத்துக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தானா? ஏய், யார கேட்டடா நீ வீட்டுக்குள்ள வந்த? மரியாதையா வெளிய போயிடு. என்னதுனா, நம்ம லவ் பண்ணும்போது உன் பர்த்டேக்கு என்ன பண்ணுவ? என்ன கிஃப்ட் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. இப்போ உன் பர்த்டேவை நான் ஞாபகம் வச்சு உனக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.